7 டேஸ் ரோஸ் பிளான்ட் வந்து சின்ன செடி தான் நான் வாங்கும்போதே ஒரே ஒரு கிளை தான் இருந்தது. 30 ருபீஸு 50 அது போல் விற்குமே அந்த பிளான்ட்டுங்க. இதெல்லாம் நான் இந்த மாதிரி சின்ன தொட்டியில் போட்டேன். மண் கலந்த, அதாவது மணல் கலந்த மண் நட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். இது போல் நீங்கள் வந்து மீன் அமிலம் கூட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, செஞ்சு ஊற்றலான்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் வெங்காயத்தோல் தண்ணி ஊற வச்சுட்டு கொடுக்கலாம். வாழைப்பழம் தோல் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக காஃபி பொடி போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் சேர்த்து அதுவும் தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிக்கு ஒவ்வொரு கிளாஸ் ஊற்றலாம். ரொம்ப நல்லாவே வரும் தளிர். அதாவது க்ரீன் கலரில் தளிர் வரும். ஸ்டெம் வந்து க்ரீன் கலரில் வரும். இந்த தளிரில் நல்லா ரெட் கலரில் வரும். எப்போவுமே புது செடியில் பூ பூக்கும்போது நம்ம மொட்டு கலர் தெரியும் போதே கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா நிறைய தளிர் வரும்னு சொல்லிட்டு, சின்ன செடியிலே பூக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சின்ன சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். சில செடியில் அது போல் விட்டுருக்கேன். அதாவது நிறைய மொட்டு வரும்போது ஒரு சைடு பூக்க வச்சுடுவேன், ஒரு சைடு கட் பண்ணி விட்டுருவேன் மொட்டு. அது போல் தான் இதில் ஏற்கனவே ஒரே ஒரு மொட்டு தான் இருந்தது, அதனால் நான் விட்டுட்டேன். பூ நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைடில் வரும் நிறையா, அந்த சமயத்தில் நம்ம அது போல் விடலாம். நிறைய சின்ன செடியிலே அதிகமாக பூக்க வைக்கக்கூடாது சொல்கிறேன், அப்போ தான் நல்லது. நீங்கள் வந்து அப்பப்போ மண்புழு எரு தண்ணி வந்து, அதாவது மண்புழு எரு வந்து தண்ணியில் கலந்து செடி குத்தலாம். எல்லாமே கொஞ்சம் நாள் கழிச்சு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த எரு செய்கிறீங்களோ அந்த எரு கொடுத்துக்கலாம். ஃபெர்டிலைசர் லிக்யூடாக சொல்கிறேன். அதாவது மீன் அமிலம் தான் ஊற்றலாம். கொஞ்ச நாள் கழித்து மண்புழு எரு தண்ணி ஊற்றலாம். அதுக்குள்ளே மாற்றி எந்த எருவுமே மாற்றி கொடுக்கணும். கொஞ்சமாக கொடுக்கணும். இதில் சின்ன பாட்டில் வச்சுருந்தா அதிகமாக தேவைப்படாது. கீழே தான் ஹோல்ஸ் வழியாக நிறைய கீழே வேஸ்ட்டாக போய்டும். ஒரு கிளாஸ் ஊற்றலாம். இந்த மாதிரி பாட்டுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வரைக்கும் நீங்கள் ஊற்றலாம். இப்போ இந்த 7 டேஸ் ரோஸ் பிளான்ட்டுக்கு நான் காமிக்கிறேன் எரு போட்டு எப்படி போடணும்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கவுமேன் எரு வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூன் மாட்டு சாணம் காஞ்சதோ இல்லை மக்கனதோ 2 ஸ்பூன் அளவுக்கு போடணும். மண்புழு எரு இது வெர்மி கம்போஸ்ட்டு. மாட்டு சாணத்தோடு நீங்கள் வந்து மக்கின மாட்டு சாணத்தோடு இது வெர்மி கம்போஸ்ட்டு சேர்த்திங்கன்னா நிறைய மண்புழு உருவாகும். சின்ன பாட்டினால நம்ம 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் போடலாம். மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் கணக்கு வச்சு போட்டுக்கலாம். அதாவது இந்த மந்த்து மண்புழு எருவோட மாட்டு சாணம் கலந்து கொடுக்கலாம். அடுத்த மாதம் வந்து நீங்கள் மண்புழு எரு வந்து தண்ணியில் கலந்து ஊற்றலாம். அது போல் மாற்றி கொடுக்கும்போது ரோஸ் பிளான்ட்டில் நிறைய மொட்டு வைக்கும். ஆனால் இந்த மண்புழு எரு கூடவே நீங்கள் வந்து வாழைப்பழம் தோல் சின்னதாக கட் பண்ணிட்டு சாயில்குள்ளே போட்டுருங்க. இல்லைன்னா பிசைஞ்சிட்டு இல்லை மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு விழுது சாயில்குள்ளே வச்சுடுங்க. நிறைய மொட்டு வரும். நிறைய மொட்டு வந்து ரோஜா செடியில் அதிகமாக பூக்கள் வைக்கும். நாட்டு ரோஸ் பூத்திருக்கு, லிமிட்டாக தான் இருக்குது பாருங்கள். நிறைய அடுக்கு இருக்கு. ஆனால் அதிகமாக சின்ன செடினால நம்ம கொஞ்சமாக எரு கொடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய எரு கொடுத்து பெரிய பூவாக பூக்க வைக்கலாம். உடனே பெரிய பூ பூக்கணும்னு சொல்லிட்டு அதிகமாக எரு கொடுக்கக்கூடாது. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.